அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்புணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சபைகள் எழுதிய சமாதான சங்கீதம் அப்படிங்கிற ஒரு பாடலில் அவர் சொல்லியிருப்பார், முருகனிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்து விட்டால் நல்வாழ்வு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு, இது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் எழுதியிருப்பார். அதில் பல்லவி சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பெண்ணுமே. ஆறுமுகனை சரணடைந்த பிறகு உங்களுக்கு ஏன் பயம், ஏன் கவலை அப்படின்னு சொல்லிட்டு இடையில் ஒரு சரணம் எழுதியிருப்பார். வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த கானமையில் முருகையன் திருவருள் கைவிட மாட்டாதே. ஆகாயமே இடிந்து என் தலைமையில் விழும்படியாக ஏதேனும் பெரிய தீமை வந்தாலும் அப்போதும் என்னை அந்த சோலை மயில் மீது வரும் முருகப்பிரான் திருவருள் கைவிட மாட்டாதே. அவர் என்னை காப்பாற்றுவார், அவரை நம்பியவர்களை அவர் எப்பொழுதுமே கைவிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கோம். ஸோ அனைவருமே இந்த ஒரு 4 வரியை உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது, மனசில் பயம் கஷ்டம் எது வந்தாலும் சரி, பிரச்சனை வரும்போதும் சரி, வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த கானமையில் முருகையன் திருவருள் கைவிட மாட்டாதே அப்படிங்கிற வரியை மட்டும் நீங்கள் உச்சரிச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு அந்த வேலினுடைய வலிமை உங்கள் மனதில் ஏற்படும். அதை வெல்லும் வலிமையை முருகபிரான் உங்களிடம் கொடுப்பார் என்பதை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.